ஓம் ஸ்ரீ குருப்போ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்த மண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. முக்தா ரத்ன சுவர்ண காந்தி கலிதைः தே பாகுவள்ளீரஹம் கேயூரோத்தம பாகுதண்டவலயைः ஹஸ்தாங்குளீபூஷணைः சம்பிருக்தா கலயாமி ஹீரமணிமத் முக்தாபலாகீலிதக்ரீவா பட்ட விபூஷணேன சுபகே கண்டே ச கம்புஸ்ரீயம். குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 37வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய கிரீவத்தியானம், அம்பாளினுடைய கைகளையும் கழுத்து பிரதேசத்தையும் தியானம் பண்ணுறார். மெல்லிசா இருக்கக்கூடிய கொடி போல இருக்கக்கூடிய பரதேவதை என்கிற 4 கைகளையும், சங்கு போல இருக்கக்கூடிய அம்பாளினுடைய கழுத்து பிரதேசத்தையும் தியானம் பண்ணுறார் துர்வாச மகரிஷி. இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்கு அப்படின்னா, ஹே சுபகே முக்தாரத்ன சுவர்ண காந்தி கலிதைஹி கேயூர உத்தம பாகுதண்ட வலையைஹி ஹஸ்தாங்குலி பூஷணைஹி சம்பிருக்தா தே பாகுவள்ளீஹி ஹீரமணிமத் முக்தாபலா கலித கிரீவபட்ட விபூஷணேன கம்புஸ்ரீயம் கண்டம் ச அகம் கலயாமி அப்படிங்கிறார். ஹே சுபகே அப்படின்னு கூப்பிடுறார். சர்வ சௌபாகியங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய தேவியே, உன்னுடைய முக்தா ரத்ன சுவர்ண காந்தி கலிதைஹி, முத்து ரத்னம் வைரம் போல இருக்கக்கூடிய ரத்னங்கள், இதெல்லாம் அதனால் பிரகாசிக்கக்கூடிய ஸ்வர்ணத்தினால பிரகாசிக்கக்கூடிய, அப்புறம் மனசை அப்படியே அபகரிக்கக்கூடிய கேயூரங்கள். கேயூரம்னாக்க மணிக்கட்டில் போட்டுக்கக்கூடிய ஒரு ஆபரணம், ரிஸ்ட்டுக்கு போட்டக்கூடிய ஒரு ஆபரணம். உத்தம பாகுதண்ட வலையைஹி, அங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோள் பட்டையில் போட்டக்கூடிய ஒரு ஆபரணம். பாகுதண்டம் அப்படின்னு கழுத்து தோள்களில் போட்டுக்கக்கூடிய ஆபரணம். கங்கணம்னு சொல்லக்கூடிய வளையல்கள். இவைகளனால் அலங்கரிக்கப்பட்ட 4 கைகளோடு இருக்கக்கூடிய ஹே பரதேவதையே அப்படின்னு கூப்பிடுறார். கையில் இருக்கக்கூடிய வரல்கள் எல்லாத்துலேயும் மோதிரங்கள்லாம் போட்டு இருக்கக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட கைகள். ஹீரமணிமத் முக்தாபலா கலித கிரீவப்பட்ட விபூஷணேன அப்படிங்கிறார். முத்து வைரம் இவைகளால் கோக்கப்பட்ட கண்டாபரணம், கண்டத்தில் போட்டுக்கக்கூடிய ஆபரணத்தோட சங்கு போல இருக்கக்கூடிய உன்னுடைய கண்டத்தை நான் தியானிக்கிறேன். அகம் கலையாமி, நான் அப்படிப்பட்ட ஒரு கைகளையும் உன்னுடைய கழுத்து பிரதேசத்தையும், நான் சங்கு போல இருக்கக்கூடிய உன்னுடைய கழுத்தையும் நான் தியானிக்கிறேன் அப்படின்னு துர்வாச மகரிஷி தியானிக்கிறார். இந்த கம்புஸ்ரீயம் அப்படிங்கிறது கம்புபூத சமாச்சாய கந்தராயை நமோ நமஹ அப்படின்னு லலிதா அஷ்டோத்திரத்துலேயும் ஒரு நாமா வரும். அதுலேயும் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய சதுஷ்டி உபச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா, கேயூர யுகல சதுஷ்டயம் கல்பயாமி நமஹ வலயாவலிம் கல்பயாமி நமஹ இப்படின்னு தான் உபச்சாரங்கள் பண்ணுறோம். வாக்தேவதைகள் சொல்லக்கூடிய லலிதா சகசரநாமத்திலையும் ரத்னகிரேவேய சிந்தாக்க லோலமுக்தா பலான்விதாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமா வரும். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா அப்படின்னு இந்த புஜங்களையும் கிரேவேயம்னு சொல்லக்கூடிய கழுத்து பிரதேசத்தையும் வாக்தேவதைகளும் இதே மாதிரி சொல்லியிருக்கா.
திவ்ய மங்களா தியானத்தில் அனர்க மௌக்திகஸ்பார ஹாரபார விராஜிதாம் நவரத்ன பிரபாராஜ கிரைவேயக விபூஷணாம் அப்படின்லாம் அம்பாளினுடைய கழுத்து பிரதேசத்தை இதே மாதிரியே அனர்க முக்து மாலை ஹாரங்கள்லாம் போட்டிருக்கக்கூடிய கழுத்து, அப்புறம் கைகளில் எல்லா விதமான பிரபாலவல்லி விலசத்து பாகுவல்லி சதுஷ்டயாம் அப்படின்னு ஆபரணங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட தோள்கள், கொடி போல இருக்கக்கூடிய கைகளுக்கு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தோள்கள் அப்படின்னுலாம் தியானங்கள் பண்ணுறோம். லலிதா திருஷதியில் கம்பு கண்டியை நமஹா அப்படின்னு ஒரு நாமா. இதுக்கு சங்கர பகவத் பாதால் கொடுத்துருக்கக்கூடிய பாஷ்யத்தில் 3 விதமான ரேகைகளோடு இருக்கக்கூடிய, ஏன் சங்க போய் அம்பாளுடைய கழுத்தாக சொல்லணும் அப்படின்றதுக்கு சங்கர பகவத் பாதால் ஒரு சமாதானம் கொடுத்துருக்கார். அது என்னன்னாக்க, சங்கத்தில் தான் ஒரு 3 ரேகை இருக்குமா. அந்த 3 ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரேகையானது இருக்குமா, வழவழன்னு தொட்டால் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குமா அந்த சங்கு. அப்போது அந்த 3 ரேகையானது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சப்தமயமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு அகார உகார மகார வடிவங்களாகவும் பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு சொல்லக்கூடிய 3 விதமான வாக்குகளாக அந்த சப்தமயமானது அம்பாளுடைய கழுத்திலேருந்து வந்ததுங்கிறதுனால இந்த கழுத்தை சங்கு அப்படின்ற ஒரு உபமானத்தோடு சொல்கிற வழக்கம் அப்படின்னு சொல்கிறார் சங்கர பகவத் பாதாள். இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் நம்ம துர்வாச மகரிஷி தியானம் பண்ணுறது என்ன அப்படின்னா, கொடி போல இருக்கக்கூடிய 4 கைகள், அவைகளில் எல்லாம் முத்து ஹாரங்கள்லாம் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் போட்டுருக்கா. அம்பாளுடைய கழுத்தானது சங்கு மாதிரி இருக்கக்கூடிய கழுத்து, அதில் ஹாரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தியானம் பண்ணுறார் இவங்க துர்வாச மகரிஷி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மேலே அடுத்த ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய முகத்தை பற்றி வர்ணனை பண்ணுறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.